ஏமா எங்க கிளம்பிட்ட அருவி? அன்பு பார்க்க போனிய என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை பத்தியா நீ? என்னதான் அப்படி சண்டையா? அவங்க அப்பா அப்படி அப்பதான் அப்படி என்னதான் சொன்னுச்சா? இவ ஏன் அப்படி கோச்சுக்கிட்டாலாம்? ஏதாவது அவகிட்ட கேட்டியா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாலாடி? கேட்டேன் மல்லிகாக்கா, கேட்டேன். அக்கா சந்தைக்கு தான் போகிறேன். காலிலேருந்து நீங்கள் தான் சந்தைக்கு போயிட்டு வாடி, எனக்கு நேரம் இல்லை நீங்கள். இப்போ நான் கிளம்பி நிற்கிறேன், எங்கடி போகிறேன்னு கேட்குறியா? நீங்களே போகிறீங்களா? இல்லைனா எனக்கு போகவே பிடிக்கல. ஆனால் நீங்கள் தான் போடிங்கிறீங்க. அசதியாக இருக்குட்டி. இல்லைனா நான் ஏன் உன்னைய போக சொல்கிறேன், பிள்ளைய நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவேனா? நானே விறுவிறுன்னு போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? அசதியாக இருக்குது, போகிறதுக்கு என்னமோ போல இருக்குது. நான் பேசாமல் உன் பிள்ளையை பார்த்துட்டு இருக்கிறேம்மா, நீ போயிட்டு வாம்மா. அந்த கூட்டத்தை ஜல்னு கேட்டாவே தலைவலி வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீயே போயிட்டு வா. சரி, அன்பு என்ன சொன்னா? ஏக்கா ஏண்டி இப்படி பண்ண செஞ்சேன்னு கேட்டேன்க்கா. அவள் அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே சொன்னான். அதை கேட்டவன தான் நினச்சேன், பரவாயில்ல நம்ம பிள்ளை விவரமாக தான் இருக்குது, நம்ம தான் அந்த பிள்ளையை தப்பாக நினச்சிட்டோன்னு. அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துக்க. ஆமாம் ஏக்கா, இது என்ன புளிக்குழம்பு வச்சுருக்க? வாடையாக இருக்குது. முட்டை கத்திரிக்காய், அதான் உனக்கு பிடிக்குமேடி முட்டை கத்திரிக்காய். நல்லா எண்ணெயிலே வதக்கி அழகாக இருக்குது. அப்படியாக்கா? சாப்பிட்டு போயிடுவா. கொதிச்சிடுச்சா? ஒரு தான் சாப்பிட்டு போகிறேன்க்கா. நீ சொன்ன உடனே இந்த வாடையை பார்த்து இந்த கவன்னு பசிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு தான் சாப்பிட்டுட்டே போகுவா? சொல்லுக்க, அமைதியாக இருக்க. இட்டி இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கணும், அப்புறம் வேணா சாப்பிட்டுட்டு போறியா? அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு எப்போ போகிறது எங்கே போகிறது அதில் போக்காங்கிட்டு நான் போயிட்டு வந்தே சாப்பிட்டுக்கிறேன். சாதத்தை சூடாக வச்சிரு சரியா? இடி என்ன ஆச்சுன்னு அடுத்து சொல்லவே இல்லை. அவள் அப்படி என்ன சொன்னாவ? அதை நீ சொல்லவே மாட்டேங்கிற, சொல்லுடே. அக்கா அவளை பார்க்கும்போது எனக்கு சரியான கோவம் வந்துச்சு பார்த்துக்க. நான் போய் அவளை நல்லா திட்டி விடலாம். அப்பத்தான் எல்லாமே அடி நீ எல்லாம் வாழ்ந்தன்னு திட்டலாம். அப்பத்தான் சொன்ன சொல்லுக்கு இவ்வளவு பெரிய ஆள் மாதிரி கோச்சிட்டு வர்ற அப்படி நீ ஏதாவது திட்டலாம்தாக்கா நான் போனேன். ஆனால் அப்புறம் அவள் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. சே, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி. என்னடி அப்படி சொன்னா? அதை சொல்லுடின்னா சொல்ல மாட்டேக்கா. அதான்க்கா என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க அம்மா சிறுக யாரடி அம்மா சிவபூச்சியில கரடி பூந்த மாதிரி? அடியே, என்னை பார்த்தா உனக்கு என்ன கரடி மாதிரி தெரியுதா? அரைஞ்சு புடுவே அரைஞ்சு. என்னமோ அவ சொல்ல வரா, இரு கேப்போம். ஐயோ அத்தை நீங்களா? எத்த தெரியாதனமா கரடி பூனன்னு சொல்லிட்டேத்த. மாத்தி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஊரு பிடிச்சவளே, மாத்தியா சொன்ன? மாத்தி இரு, அவ என்னத்தையோ சொல்ல வந்தா, அதை கேட்போம். அந்த அம்புக்குட்டியோட அம்மா என்னடி சொன்னா? சிறுக என்னத்தை சேர்த்தா? ஏதோ சொல்ல வந்தா, நான் வரவும் பக்குன்னு அப்படியே அமுங்கி போய் நிக்கிற. சொல்லுடி அருவி, உன்கிட்ட தானே கேட்குறேன், சொல்லு என்னாச்சு? அவளாத்த சும்மா இந்த புளிக்குழம்பு எப்படி கவிக்கிறது, நல்லா வாடையாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்குன்னு அதை கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு நான் விளக்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக சிறுக கொஞ்சமாக புளி போடணுமா, சிறுக கொஞ்சமாக உப்பு போடணுமா, சிறுக கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணுமா அப்படின்னு கொஞ்சம் விளக்க சொல்லிக்கிட்டு இருந்தத. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னத்த நினச்சிய? எதுவும் தப்பா நினைச்சுட்டீங்களோ? எட்டியே, என்னை பார்த்தா உங்களுக்கு கிறுக்கி மாதிரி தெரியுதா? ஏண்டி நீ யாரை பற்றி பேசுனன்னு எனக்கு தெரியும். நீ பேசுனது ஃபுல்லா யார? அன்புக்குட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. உடனே நான் கேட்டதும் மறைக்கிறியா? மல்லிகா, எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். ஏதோ அவ சொல்ல வந்தா நீ கேட்ட. அவன் அன்புவை பார்க்க போனாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும். ஏதோ 2 பேரும் பேசியிருப்பாளுங்க, வந்து சொல்ல வந்தா நீ கேட்ட. ஆனா என்னன்னு நான் கேட்கும்போது அப்படியே மறைச்சிட்டீங்க. நான் உள்ள வராம இருந்திருக்கணும். நான் உள்ள வராம இருந்திருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டிருப்பேன். ஆனா நான் உள்ள வந்தது இப்ப தப்பா போச்சு. என்ன பேசுனீங்க, எது பேசுனீங்க, என்னால கேட்க முடியல. மல்லிகா அதே, நீங்க உள்ள வந்தாலும் வராட்டியும் நாங்க ஒன்றும் பேசல. போறீங்களா கொஞ்சம்? ஏன் நான் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் நீங்க பேசியணுமா? அதுக்கு தானடி, அதுக்கு தானே சொல்றீங்க. சரி நான் போறேன், பேசுங்க. என்ன பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். போறேன், பேசுங்க. அக்கால தங்கச்சியும் அப்படி என்னத்த பேசுறீன்னு பாப்போம். எங்கத்த நீங்க போய் ஒட்டு கேட்கறதுக்கா? அதெல்லாம் நாங்க ஒன்றும் பேச மாட்டோம் இப்போதைக்கு. போங்க. என்ன அருவி? சரி அருவி, நீ போயிட்டு காய் எல்லாமே வாங்கிட்டு வா. மளிகை ஜாமான்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா, எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்ப சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துரு சரியா? என்னடி போக வேண்டியதானே அருவி? அப்புறம் நிக்கிறேன். இந்ததான் போறேனே. ஏன் நீ விரட்டுறதுல இருக்கீங்கத்த? ஏன் பேசிக்கலாம்ட்டு இருக்கீங்களா? நான் அது வரைக்கும் நிப்பண்டி. இல்லைங்க, யார் வேணான்னா ஏட்டி கிளவி நகராது போல. இந்த விஷயத்தை பற்றி நாம் அப்புறம் பேசிக்கிடுவோம். அது இருக்க வரைக்கும் எதுவுமே பேச முடியாத தெரிஞ்ச விஷயந்தான். நீ போ, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் சரியா? சரிக்கா, புரியுது. கிளவி விவரமாக தான் நிற்கிது. இப்போதைக்கு இதை பற்றி பேசினேன்னா அதுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டே போய் பற்ற வச்சிரும். அதுவும் எனக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம்க்கா, அப்புறம் பேசிக்கிடலாம் சரிக்கா. நான் அப்போ கிளம்புறேன்.
அருவி அப்புறம் மிளகா 1 கிலோ, மல்லி 1 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, பாசிப்பருப்பு 2 கிலோ, இல்லடி அரை கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, வரமிளகா 1/4 கிலோ, அந்த மிளகாய் இந்த அது சரிம்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மல்லித்தூள், சாம்பார் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சரியா? ஏண்டி என்னமோ அவ காதில் சொன்னேன் என்னை கேட்குங்கிறதுக்காக மல்லித்தூள் மிளகாத்தூள்னு சொல்லிட்டு இருக்கியா? நடிகடி நீங்கள் நடிப்பியடி அப்படியே என்னமோ பண்ணிட்டு தொலைங்க. நான் போகிறேன். ஏக்கா என்னக்கா அது எப்போ பாடு விவரமா இருக்கும் போல கிளவி பேசுறத பத்திலா நல்ல ஒட்டு கேக்குதுக்கா. என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு ஏதாவது பேசியிருந்தோம்னா கண்டிப்பா இது ஒட்டு கேட்டிருக்கும் பார்த்துக்க. ஆமாடி நீ கிளம்பு. எப்படியும் கதவு ஓரத்துல தான் சந்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு நிற்கிது. நீ கிளம்பு கிளம்பு. அந்த விஷயத்தை பத்தி நம்ம தனியா பேசிக்குவோம். இப்போ பேசினோம்னா அது காதில் விழுந்துடும் சரியா? சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா வரேன். அருவி இந்த பொரி உருண்டை விற்கும் பற்றிய சந்தையில் அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. என்னமோ தெரிலட்டி அது நினப்பா இருக்கு. வாங்கிட்டு வந்துடு மறந்துடாத. ஆசையாக இருக்கு சரியா? அக்கா வாங்கிட்டு வரக்கா போயிட்டு வரேன். அன்பு என்ன என்னமோ சொல்லணும் நீ. கௌதம் ஒன்று சொல்லுவேன் ஆனால் செய்வியா என்னன்னு தெரியலையே. சொல்ல அன்பு, உனக்கு என்ன வேணாலும் செய்வேன். இதை போய் கேட்கறதுக்கு தயக்கப்படுற. எதுவும் சாப்பிட வேணுமா? பிரியாணி வேணுமா? வேற என்ன வேணும்? சில்லி வேணுமா? இல்லை ஸ்வீட்ஸ் ஏதாவது வேணுமா? சொல்லு, என்ன வேணும்னாலும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். கௌதம் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். சாப்பாடு வேணாமா? வேற எதை பற்றி கேட்குற? வேற என்ன வேணும்னு கேட்குற? சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கௌதம் வேற ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்லு. அது ஒன்றும் இல்லை கௌதம். அம்மா எனக்கு வளையல் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஏன்னா நானும் அம்மா கிட்ட கேட்டேன் உனக்கு அழகாப்புக்கு வளையல் கண்டிப்பாக போடுவேன்னு. அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஆசைப்பட்டுச்சு 5 பவுன் 6 பவுனில் வாங்கணும் அப்படின்ட்டு. அதான் ஏன்னா இப்போ அம்மா கூட சண்டையை வேற போட்டு வந்துட்டேனா. அம்மா வீட்டுக்கு நமக்கும் சண்டை ஆயிடுச்சா இப்போ. அம்மாவும் வராது, நம்மளும் கூப்பிட மாட்டோம். எனக்கு வளையல் போடணும்னு ஆசையாக இருக்குது கௌதம். உன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அது தெரியல எனக்கு. ஆனாலும் ஆசையா இருக்கா. அதான் கௌதம் கேட்குறேன். அட லூசு, இதை கேட்குறதுக்கா? 6 பவுன் வேணுமா 7ஆ? இல்லை 5 எடுப்போமா? ரொம்பலாம் வேணாம் கௌதம். இப்போ நகை விற்கிற விலைக்கு எதுக்கு அவ்வளோ இவ்வளோன்ட்டு. எனக்கு 5 பவுன் போதும். இந்த கைக்கு ஒரு 2.5, இந்த கைக்கு ஒரு 2.5 பவுன் போதும் கௌதம். நல்லாயிருக்கும். ஏன்னா வளகாப்புன்னு வரும்போது தங்க வளையல் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? நம்மளால் முடியாதா என்ன? நம்மளோட இதுக்கும் தகுதிக்கும் நம்ம வளையல் எடுக்க முடியாதா? அதெல்லாம் எடுக்க முடியும் கௌதம். அத்தைகிட்ட சொல்லிப்பாரு. அத்தை தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு செய்கிறாங்கல்ல. இதை அவங்களால முடியாதா என்ன? அதெல்லாம் செய்வாங்க கௌதம். நீ தான் அத்தைக்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லி தான் பாரு. அப்படிங்கிற அம்மா அதெல்லாம் இப்போ எல்லாமே செய்கிற விஷயத்துல தான் இருக்குது. ஆனால் கேட்டு பார்க்குறேன், என்ன சொல்லுது என்னன்னு தெரியல. எதுக்கும் நான் சொல்கிறேன் சரியா? நீ கவலையப்பட, இதை பற்றிலாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அன்பு. வளையல் தானே, வாங்கிடுவோம். அத்தையை கூப்பிட்டு தான் ஒரு விஷயத்துக்கு கேளு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மா மா ஒரு நிமிஷம் வாயேன். என்னப்பா? இங்கே ஒரு நிமிஷம் வாமா. கௌதமே சொல்லியா? அன்பு ஒன்று கேட்டுட்டு ஆசைப்படுறாமா. ஆனால் என்னால் அது முடியாது. ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயம். ஆனால் ஆசைப்பட்டு அன்பு என்கிட்ட கேட்குறா. அதான் என்னால் எப்படி செய்கிறது என்னன்னு தெரியல. அதாம்மா உன்னை கூப்பிட்டேன். ஏன்னா உன்னால் முடியும், அதுக்காக கூப்பிட்டேன். சொல்லியா கௌதம்? அன்பு என்னம்மா வேணும்? கௌதம் நீ சொல்லு கௌதம் அத்தைகிட்ட. சரி சரி சொல்கிறேன். மா வளகாப்புக்கு அவங்க அம்மா வளையல் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். இவ அதுக்கு மேலே ஆசைப்பட்டு கேட்டாலாம் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா ஒரு 5-6 பவுனுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதான் இப்போ எனக்கு வளையல் போடணும் ஆசையாக இருக்குது. வளகாப்புக்கு தங்க வளையல் போடணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்றாம்மா. என்னால் இப்போதைக்கு 1 பவுன்னா முடியும், 5 பவுன்லாம் எடுக்க முடியாது இல்லையா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட சொன்னால் எப்படி உன்னால் வாங்க முடியும் இல்லையா? அவ்வளோதானே, எடுத்துருவோம். கௌசிக்காக நகைச்சீட்டு ஒன்று போட்டிருந்தேன்டா. அவள் வளகாப்புக்கு வளையல் எடுக்கணும் ஒரு 6 பவுனுக்கு போட்டிருந்தேன். அது முடிய போகிற கட்டம் வந்துருச்சு. அதான் வளகாப்பு அவளுக்கு நடத்த முடியல, என்ன செய்கிறது? கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சரி அது முடிய போகிறது வருதுன்னு ஏதாவது எடுப்போன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அவளுக்கே ஏதாவது எடுத்து கொடுப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி விடு, நம்ம அன்புக்கு எடுக்கிறதுல என்ன இருக்குதுல்ல? மகளுக்கு எடுத்தா என்ன, அவளுக்கு எடுத்தா என்ன, மருமகளுக்கு எடுத்தா என்ன? சரி இப்போ என்ன 5 பவுன் 6 பவுனுக்கு எடுக்கணும், அவ்வளோதானே. எடுத்துருவோம்யா. நாளைக்கே போயிட்டு மீதியை கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோமா? என்னடா அவள் பாரு சொன்னது சிரிக்கிறா. என்ன அன்பு? இல்லத்த இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க, நினச்சே பார்க்க முடியலத்த. அதான் எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்தை விட அழுகையும் கூட வருது. ஏய் எதுக்கு அழுகிற இப்போ? இந்த மாதிரி நேரத்தில் அழலாம் கூடாது சரியா? நீ சந்தோஷமா இருந்தா தானே அங்கே குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். சும்மா அப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன இதெல்லாம்? அழாதடி.
ஏய் உன்னதான் சொல்கிறேன் அழாதடி. ஏய் அவளை அழ வேணாம்னு சொல்லுடா கௌதம். ஏ லூசு அன்பு, இப்போ எதுக்கு அழுகுறா? இப்போ அம்மா என்ன சொன்னுச்சு? வாங்கி தரேன்னு தானே சொன்னுச்சு. ஏதோ அம்மா உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை, அழுதுட்டு இருக்கு, புலம்பிட்டு இருக்கா. அழாத லூசு. அப்புறம் என்ன, நாளைக்கு வளையல் வரப்போகுது, நாளை கழிச்சு வளைகாப்பு நடத்த போகிறோம். லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்குமா? கௌதம தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் போட்டு வளகாப்பு சொல்லிட்டியா? நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லணும்டா. நீ பாட்டுக்கு இருக்கிற ஊருக்குள்ள எல்லாருக்கும் சொல்கிறது இல்லையா? என்னடா இதெல்லாம்? டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கணும், சமையலுக்கு ஆள் பிடிக்கணும், என்னென்ன சமைக்க போகிறோன்னு முதல்ல முடிவு பண்ணணும். உங்கள் அப்பா வரட்டும், எல்லாரும் உட்காந்து பேசணும் முதல்ல என்ன ஏதுன்னு. எதுவுமே பேசாமல் நம்ம இஷ்டத்தை நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். பந்தல்காரங்களுக்கு சொல்லணும், சமையல்காரங்களுக்கு சொல்லணும், எவ்வளோ வேலை இருக்குது. போய் ஜாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும். என்னால் ஒத்தையில் போக முடியாது. யாரடா கூட்டிகிட்டு போகிறது? யாருக்கு ஜாமான் நல்லா வாங்க தெரியும்னு தெரியலையே. அதே எங்கள் அம்மாக்கு. என்ன உங்கள் அம்மாக்கு? அம்மாக்கு வாங்க தெரியும். அதான் அம்மா கூட நம்ம சண்டையாத்த, அதான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் விடு. மல்லிகாவை கூப்பிடுவோமாடா? அவனா நல்ல விவரமாக பேசுவா. சரோஜா தாச்சி கூடயும் சண்டை ஓட்டுட்டேன், பேசாது. இம்மா வளகாப்பு கவியில் கூப்பிடுவோமா? சரோஜாக்கெல்லாம் சொல்ல வேணாண்டா, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு பிடிக்காத ஆளுகளுக்கெல்லாம் என்னத்த சொல்லிக்கிட்டு. மா அருவிக்கு அம்மா வேணும். அருவி நம்ம சித்தப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கு, எப்படிம்மா சொல்லாமல் இருப்ப? அருவி கோச்சுக்காதா? அதெல்லாம் யார் கோச்சிக்கிறேன்னா கோச்சிக்கலன்னா என்ன, அவளுக்கெல்லாம் சொல்ல வேணாம் போ. பாவம்மா, அதுங்களுக்கு யார் சொந்தக்காரங்க ஊருக்குள்ள? நாம தானேம்மா. இதுக்கெல்லாம் ஒதுக்குனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கம்மா. விடுமா, பார்த்துக்கலாம். சொல்கிறேன் நான். அவங்க விருப்பப்பட்டு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். என்னமோ பண்ணு, நான் சொன்னால் கேட்க மாட்டேன். சரிப்பா, முதல்ல எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிற வழியே பாரு. ஏன்னா நாளை கழிச்சு கையில் இன்னைக்கு சொல்லணும். நாளைக்கு சொன்னால் என்னடா இது விடிஞ்சா கல்யாணம் புர்ரா வித்தில் பார்க்க நைட்டு கூட தரங்கிற மாதிரி பேசுவாவ. அதெல்லாம் தப்பு. நீ இப்போயே ஃபோன் போட்டு சொல்லிடுறா, அப்புறம் தப்பாக நினச்சிக்குவாவ. சொல்லிவிட்டு அப்பா வந்தோன்னே உட்காந்து என்னென்ன வாங்கணும் எல்லாம் பண்ணணும், யாருக்கு சொல்லணும் எல்லாம் விஷயத்தெல்லாம் கேட்டு தெளிவாக பண்ணணும் தம்பி. வளையல் விஷயத்தை நான் என்கிட்ட விட்டுரு, நாளைக்கு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அன்பு, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் அம்மா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருச்சுல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? விடு, ஜாலி தான். அதுக்கு இல்லை கௌதம், அத்தை இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு நினச்சி தான் கொஞ்சம் அழுக வருது. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை.